மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாமானா பண்ணலாம். உள்ளே ஏதோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ணாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சென்ட் ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி. மவுத் வாஷ் வந்து நம்ம வாயில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்குமான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படியான்னு கேட்டால் கிடையாது. மவுத் வாஷ் வந்து நல்லதா கெட்டதா, யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது வந்து எல்லார் மைண்ட்லயும் இருக்க ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வெல்கம் டு தி வீடியோ. நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன். என்னோட கிளினிக் யூனிவர்ஸ் டென்டல் கேர் ஒரையூர் திருச்சியில் இருக்கு. மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாமானா பண்ணலாம். பட் மவுத் வாஷ் வந்து நம்ம வாயில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்குமான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படியான்னு கேட்டால் கிடையாது. மவுத் வாஷ் வந்து ப்ரஷிங்க்கோ இல்லை ஃப்ளாசிங்க்கோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. பட் ப்ரஷிங், ஃப்ளாசிங் அது கூடவே ப்ராப்பரான கரெக்டான மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது நம்ம ஓரல் ஹைஜீன் இன்னும் பெட்டர் பண்ணுமானா எஸ். ப்ராடாக மவுத் வாஷ் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஃப்ளூரைட் மவுத் வாஷ். ஃப்ளூரைட் மவுத் வாஷ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கேவிட்டி ப்ரோனாக இருக்கீங்க, அதாவது எனக்கு நிறைய சொத்தை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளூரைட் மவுத் வாஷ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆன் கரெக்டான அளவில் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி யூஸ் பண்ணால் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். செகண்ட் டைப் வந்து ஆன்டி மைக்ரோபியல், அதாவது குளோரெக்ஸ்டின் மவுத் வாஷ். இது எதுக்குன்னா, இப்போ கம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லாட்டி கம் டிசீசஸ், இல்லை பல் காரைகள் நிறையா இருக்குது, கம் ப்ளீடிங், அந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம வந்து ஆன்டி மைக்ரோப் இந்த குளோரெக்ஸ்டின் மவுத் வாஷ் வந்து டெஃபினட்டிவாகவே எஃபெக்டிவாக இருக்கும். நாங்களே வந்து இந்த கம் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லை இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம் நாங்களே பேஷண்ட்ஸ்க்கு குளோரெக்ஸ்டின் மவுத் வாஷ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் யூஸ் பண்ண சொல்லி. பட் இந்த குளோரெக்ஸ்டின் டைப் ஆஃப் மவுத் வாஷஸில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆன் அ லாங் டேர்ம் யூஸ் பண்ணால் இதுவே வந்து டீத் ஸ்டெயினிங்க்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ உங்கள் டென்டிஸ்ட் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுங்க, இவ்வளோ நாள் பிரேக் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த குளோரெக்ஸ்டின் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம கம் ஹெல்த்துக்கு மற்றும் நம்மளுக்கு இருக்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த குளோரெக்ஸ்டின் மவுத் வாஷ் ரியலி ஹெல்ப்ஸ். தேர்ட் டைப் தான் ரொம்ப காமன். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் இல்லாட்டி ஏதாவது மெடிக்கல் ஷாப் போனால் கவுண்டர் டாப்பில் இருக்கிற இந்த காஸ்மெட்டிக் மவுத் வாஷ். மோஸ்ட்டாக இந்த காஸ்மெட்டிக் மவுத் வாஷ் வந்து ஒரு பெர்ஃப்யூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து மவுத் வாஷ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னிங் தான் கொடுக்குமே தாண்டி உள்ளே ஏதோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ணாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சென்ட் ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி. இதுலேயே வந்து ஆல்கஹால் ஜாஸ்தியாக இருக்கிற இந்த மவுத் வாஷஸ் வந்து ட்ரை மவுத் கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து பர்னிங் சென்சேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்கஹால் ஃப்ரீ மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. எனக்கு எது கரெக்டான மவுத் வாஷ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போங்க. நீங்கள் ஒரு வேளை கேவிட்டி ப்ரோனா இருந்தீங்களா அதுக்கேற்ற மாதிரியான மவுத் வாஷஸ், இல்லை உங்கள் கம் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஸோ உங்களுக்கான ஓரல் ஹைஜீன் நீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் டென்டிஸ்ட் அந்த மவுத் வாஷை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளே போய் இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சரி, எப்படி யூஸ் பண்ணணும் நான் என்ன யூஸ் பண்ணணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அது எப்படி யூஸ் பண்ணால் பெட்டர் எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மவுத் வாஷ் ப்ரஷிங்க்கு முன்னாடி பண்ணுமா இல்லை ப்ரஷிங்க்கு அப்புறம் பண்ணுமானா, கண்டிப்பாக ப்ரஷிங்க்கு அப்புறம் பண்ணாதான் அதோட ஃபுல் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரஷிங்க்கு அப்புறம் ஒரு 20 to 30 ml, ஐடியலி ஒரு 1:1 ரேஷியோவில் சில பேர் வாட்டரில் கலந்து யூஸ் பண்ணால் அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்காது. பண்ணிட்டு நம்ம வாயில அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்குமாச்சு வாய்க்குள்ள ஸ்குவீஷ் பண்ணும். அதாவது வாயில கொப்பிளிச்சுட்டு அதுக்கப்புறம் துப்பணும். ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ வாயில வச்சுட்டு அப்படியே துப்புறதுனால அதோட ப்ராப்பர் ஃபுல் எஃபிஷியன்சி நம்மளுக்கு வந்து சேராமல் இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்குமாச்சு நம்ம வாயில வச்சு நல்லா ஸ்குவீஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பிட் பண்ணணும். இன்னொரு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் மவுத் வாஷ் பண்ணிட்டு உடனே காஃபியோ டீயோ இல்லை பிரேக்ஃபாஸ்டோ சாப்பிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டீயோ காஃபி ட்ரிங்க் பண்ணுறது பண்ணலாம். பட் உடனே பண்ணாமல் இருக்கிறது வந்து அந்த மவுத் வாஷோட ஆக்சுவல் எஃபெக்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் டென்டிஸ்ட்டை போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு கரெக்டான கன்சல்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மவுத் வாஷை கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஓரல் ஹைஜீனுக்கு அது ஒரு பெரிய அசெட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னும் நிறைய டென்டல் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக போடுறதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.